வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைக்கு அஸ்தங்கம் அடைந்த கிரகம் எவ்வாறு பலனை தரும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம். அஸ்தங்கம் என்றால் என்ன? அஸ்தங்கம் கிரகங்கள் எவ்வாறு அடைகின்றன அப்படிங்கிறத பத்தி தனியாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், விரிவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. நிச்சயம் அதுல உங்களுக்கு நிறைய தெரியாத நிறைய விஷயங்கள் உள்ளன. சூரியன் என்பது மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது ஏதேனும் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. சூரியன் மாபெரும் நட்சத்திரமாகும். சந்திரன் சூரியன் இணைவு பெறும் பொழுது அது அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. அதே சூரியன் ராகு கேதுவோடு இணைவு பெறும் பொழுது இந்த ராகு கேதுகள் என்பது நிழலாக கருதுவதால் இந்த ராகு கேதுக்களுடைய நிழல் சூரியனை மறைக்கப்படுவதால் அது கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இது தவிர பஞ்சபூத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இந்த 5 கிரகங்களும் சூரியனோடு மிக நெருங்கி அமரும் பொழுது, சூரியன் மாபெரும் நட்சத்திரம் இல்லையா, அதனால இந்த 5 கிரகங்களும் சூரியனுக்கு அருகில வரும் பொழுது சூரியனுடைய மிக பிரகாசமான ஒளியால மறைக்கப்படுவதால அதை நாம அஸ்தங்கம் என்கிறோம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9 டிகிரியில அஸ்தங்கம் அடைவார், குரு 11 டிகிரியில அஸ்தங்கம் அடைவார், புதன் 13 டிகிரியிலையும், சனி 15 டிகிரியிலையும், செவ்வாய் 17 டிகிரியிலையும் அஸ்தங்க நிலையை அடைவார்கள். சுக்கிரன் புதன் பாத்தீங்கன்னா அடிக்கடி அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்களாகும். ஏற்கனவே இந்த அஸ்தங்கம் அடையக்கூடிய டிகிரி, எவ்வாறு அஸ்தங்கம் அடைவார்கள், அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக ஒரு வீடியோ போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ போட்டுப்போன்னு நினைக்கிறேன். இதுல இங்க சூரியனுக்கு முன்னாடி அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தான் அதிகமான கெடுபலன் தரக்கூடிய இல்ல கிரக காரகங்கள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சூரியனை அந்த கிரகங்கள் கடந்திருந்தது அப்படின்னு சொன்னா அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அதாவது சூரியன் வந்து ஒரு 25 டிகிரியில இருக்காரு அப்படின்னா இந்த பஞ்சபூத கிரகங்கள் 23, அவர் 25 டிகிரியில இருக்காரு. இந்த பஞ்சபூத கிரகங்கள் 23 டிகிரி, 20 டிகிரி, 21 டிகிரின்னு பக்கமா நெருங்கி வரும் பொழுது அதிகமான பாதிப்புகளை தரக்கூடிய நிலையில இருக்கும். அதே அந்த 25 டிகிரியில இருக்கக்கூடிய சூரியனை இந்த கிரகங்கள் கடந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு 27 டிகிரி, 28 டிகிரி, 29 டிகிரின்னு கடந்து போயிருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கிரகங்கள் தன்னுடைய வலுவை திரும்ப பெறக்கூடிய நிலையில் இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு கிரகமும் அஸ்தங்கம் அடைந்தா என்ன விதமான பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். முதல்ல செவ்வாய் சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் அடையும் பொழுது என்ன விதமான சூரியன் செவ்வாய் அஸ்தங்க பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜாதகருக்கு எதற்கும் போட்டி போடக்கூடிய குணம் இருக்கும். பிறரின் மீது அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குணம் இருக்கும். அதிகமாக அடுத்தவர்களை உதாசீனப்படுத்துவார்கள். அடுத்தவர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். தானே பெரியவன், தானே சிறந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவார்கள். அதே போல பிடிவாதமாக இருக்கக்கூடிய குணம் இருக்கும். எதற்கும் அவ்வளவு ஈஸியாக விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமாக யாரோடும் சமரசமாக போக மாட்டார்கள். வலுவான மன உறுதியோடு செயல்படுவார்கள். ஆணாதிக்கமும் முரட்டுத்தனமும் ஜாதகர்கிட்ட அதிகமாக காணப்படும். அதே போல தேவையற்ற ஆர்வமும் அவசியமற்ற விஷயங்களில் ஆற்றலை செலவிடும் அமைப்பும் ஜாதகர்கிட்ட காணப்படும். அதீதமான பித்த தேகத்தோடு ஜாதகர் இருப்பார். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்களாக இருக்கும் பொழுது வழுக்கை விழும். அதே போல பெண்களாக இருக்கும் பொழுது தாம்பத்தியத்துல பாதிப்புகள் ஏற்படும். இங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து கடுமையாக பெண்கள் ஜாதகத்துல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, இந்த ஹீட் உடம்புல பித்த தேகமாக அமைவதால அது தாம்பத்தியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தி அது கணவருக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலையில தான். அதுவும் சூரியன் செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து வந்து அதிகமான கெடுபலன் ஏன் சொல்லப்பட்டதுன்னா, 8ஆம் இடம் என்பது அடிவயிறை குறிக்கக்கூடியது, பெண்களுக்கு கர்ப்பப்பையை குறிக்கக்கூடியது. ஆக அந்த ஸ்தானத்துல உங்களுக்கு அடிவயிறை குறிக்கக்கூடிய அமைப்புல வர்றதுனால, சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால அங்க ஹீட் அதிகமாக இருந்து தாம்பத்தியத்துல பாதிப்பும், தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது கணவருக்கு அதிகமாக பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய நிலை உண்டாகும். கண் நோய் ஏற்படுவதற்கான அமைப்புகளும் சூரியன் செவ்வாய் சேர்க்கையோடு இருக்கும் பொழுது, அஸ்தங்கம் அடையும் பொழுது சிலருக்கு ஏற்படும். அதே போல புதன் வந்து சூரியனோட அஸ்தங்கம் அடைந்திருந்தாருன்னு சொன்னா ஜாதகர் பாத்தீங்கன்னா படபடப்புடன் பேசக்கூடிய நிலையிலும், எவ்வளவு மன அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய நிலையிலும் ஜாதகர் இருப்பார். தான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத வெளியில கூறாமல் ரகசியத்தோடு, அதாவது வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு இருக்கும். தன்னை பற்றி அதிகமாக ஜாதகர் யோசிப்பார். தன்னை பற்றி அதிகமாக ஜாதகர் பேசுவார். நரம்பு பலவீனம் ஏற்படுவதற்கான அமைப்புகள் சிலருக்கு ஏற்படும். அதே போல சூரியனோடு குரு அஸ்தங்கம் அடைந்திருந்தார்னா என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகருக்கு எப்பொழுதுமே பழமையில அதிகமாக நம்பிக்கை இருக்கும். பழமையை அதிகமாக விரும்பக்கூடியவராக இருப்பார். சாஸ்திர சம்பிரதாயங்கள் மேல அதிகமாக ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும். எதனையும் செய்ய முடியும் என்ற அதீதமான கர்வத்தோடு ஜாதகர் இருப்பார். ஆனா அது சூரியன் செவ்வாய் அளவுக்கு இருக்காது. இது ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய குணத்தோடு இருக்கும். இதே சூரியனும் செவ்வாயும் இருக்கும் பொழுது இதே தன்னம்பிக்கை வந்து அங்கு கர்வத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் தந்துவிடும். அளவுக்கு மீறி முடியாது என தெரிந்தாலும் கூட ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நிலையில இருப்பார். எவ்வளவு சறுக்கினாலும், எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் கூட தடுமாறாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான
ஒரு எண்ணத்தோடு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு ஜாதகர் இருப்பார். தம்மால் மட்டுமே நீதியினை உண்மையை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு மனசார ஜாதகரை நம்புவார். ஒழுக்கமானவராக தன்னை காட்டிக்கொள்வார். அது ஒழுக்கமானவராக இருப்பாரா இல்லையாங்கிறது மற்ற கிரக நிலைகளையும் வைத்துதான் பார்க்கணும். ஆனா இந்த கிரக சேர்க்கையோடு இருக்கும் பொழுது அவர் ஒழுக்கமானவராக தன்னை வெளியே காட்டிக்கொள்வார். ஞாபக மறதி அதிகமாக ஜாதகருக்கு உண்டாகும். வாயு தொல்லைகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டாகும். சிலருக்கு அஜீரண கோளாறுகளினால இங்க வாயு கோளாறுகள் ஏற்படும். அதே போல சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்திருந்ததுன்னா, சூரியனோடு இணைந்து சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்திருந்ததுன்னா என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மன நிறைவையே, அதாவது தன்னுடைய சுய சந்தோஷத்தையே ஜாதகர் பிரதானமாக பார்ப்பார். வேடிக்கை விளையாட்டில் ஆர்வத்தோடு ஜாதகர் இருப்பார். உறவுகளிடத்துல தன்முனைப்பாக செயல்படுவார். புகழுடனே அதிகமான புகழுடனேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். பிறரின் வாழ்க்கை ரகசியங்களை அறிய ஆர்வமாக ஜாதகர் இருப்பார். அளவுக்கு அதிகமாக பிறருடன் ஒத்து போகக்கூடிய அல்லது தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனது தேவைக்காக மட்டும் அடுத்தவர்களோடு ரொம்ப ஒத்து போகிற மாதிரியான நடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு இருக்கும். சிறுநீரக பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் போன்ற அவதிகளால சிலர் பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சூரியன் சனி அஸ்தங்கம் அடைந்திருக்கும் பொழுது அதீதமான சுய கட்டுப்பாட்டோடு ஜாதகர் இருப்பார். எவரையும் அவ்வளவாக நெருங்க விட மாட்டார் தன்னோடு. இவரும் பாத்தீங்கன்னா யாரோடும் அவ்வளவாக நெருங்கி பழகாமல் எச்சரிக்கை உணர்வோடைய ஜாதகர் இருப்பார். கடின உழைப்பின் மூலமாக முன்னேறி விடலாம் என்கிற நம்பிக்கை அதிகமாக ஜாதகருக்கு இருக்கும். பிறருடைய உணர்வுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளாவது இருப்பார். அதாவது அடுத்தவங்களுடைய எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அடுத்தவங்க ஒரு யோசிச்சாங்கன்னா அதுக்குள்ள கட்டுப்படுத்தாம இவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய குணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். இளமையிலேயே முதிர்ந்த பக்குவத்தோடு ஜாதகர் செயல்படுவார். வயதிற்கு மீறிய அனுபவத்தோடு ஜாதகர் இருப்பார். அதே போல பொறுமை நிதானத்தோடையும் இருப்பார். எந்த வேலையை செய்தாலும் நிதானமாகவே செய்வார். சரியாகவே பெர்ஃபெக்டாக செய்யறோம் அப்படின்னு எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தவர்கள் 1000 குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டார். நாம ஒரு வேலையை கரெக்டா செய்யறோம், நிதானமா செஞ்சாலும் அதை பத்தி தப்பு இல்லை, நாம கரெக்டா தான் செய்யறோம், பெர்ஃபெக்டா தான் செய்யறோம், நாம செஞ்சா தான் பெர்ஃபெக்டா இருக்கும்ன்ற மாதிரியான எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். அதே போல அடிக்கடி உடல் சோர்வு அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் வலியினால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஜாதகருக்கு ஏற்படும். தேவைக்கு மீறி அதிகமாக உழைப்பை கொட்டுவதால இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்யணும்னாலும் செய்யக்கூடாது, அது கஷ்டப்பட செஞ்சாதான் அது சிறப்பாக முடியுங்கிற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். தொடைக்கு கீழ்ப்பகுதி அதிகமாக பலவீனமாக இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத திண்ணமாக நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஸ்மார்ட் ஒர்க்கை தான் பண்ணணுமே ஒழிய ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இவர்களுக்கு ஹார்ட் ஒர்க்கின் மேல அதீதமான நம்பிக்கை இருக்கும். அதனால ஹார்ட் ஒர்க்கை விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. சரி, பொதுவாக அஸ்தங்கம் அடையும் கிரகம் தனது பாவக பலனை சூரியனிடம் இழந்துவிடும். சூரியன் என்பது ஆத்மாவாக கூறப்பட்டுள்ளதால ஆத்மாவால பாவக பலனை அடைய முடியாது, அடையக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த உடலே அனைத்தையும் அனுபவிக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால இது சொல்லப்பட்டுள்ளது. மற்ற அமைப்புகள் எல்லாமே முழு ஜாதகத்தை வைத்து நாம் முழுமையான பலன்களை எடுக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.